வணக்கம் மக்களே, வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஷோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். டைம் இருந்தால் என்னோடய வீடியோவை பாருங்கள். லாங் டைம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அரசியல் பற்றி எல்லா நியூஸும் பார்த்துட்டோம். ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயந்தான். நம்ம நம்ம ஜெயம் ரவி அண்ணா இருக்காரு, அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவர் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்பில் யாருமே ஹீரோவாக ஜொலிக்க முடியல. அவங்க சினிமாவில் ரீலில் வந்துட்டு ஹீரோவாக ஜொலிச்ச ஆட்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும். பட் ரியல் லைஃப்பில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்துட்டு ரொம்பவுமே வேதனை அடைஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஜெயம் ரேவண்ணா இருக்கட்டும், நம்ம இப்போ இருக்கிற சிஎம் ஆகட்டும், விஜயண்ணா ஆகட்டும், அவர் லைஃப்பும் பிரச்சனை போயிட்டுருக்கு. விஜயண்ணா ஆகட்டும், அதுவும் ஜெயம் ரவி, விஜயண்ணா, தனுஷ், அப்புறம் வந்துட்டு நம்ம ஜிவி பிரகாஷ், அப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோயின் தனுஷ் அண்ணி முன்னாடி இருந்தாங்களே அவங்க. ஸோ மாதிரி எக்ஸட்ரா நிறைய பேர் வந்து அப்போ இருந்த ராமராஜன், அதனால் வந்து நிறைய பேர் கனகா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஏன் நம்ம வில்லன் ரகுவரனை கூட லைஃப்பில் ஜொலிக்க முடியாமல் தானே செத்துட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு ரீலில் இருக்கிற ஹீரோக்கள் எல்லாமே வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஜொலிக்க முடியல. காரணம்னா அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட பார்ட்னர்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜெயம் ரவி அண்ணா வந்து செம்ம ஆக்டர், ஸ்மார்ட்டாக இருப்பார். அவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருப்பார், எவ்வளோ கலரு, ஆக்டிங்கில் பக்கா. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு குடும்ப பிரச்சனை அவ்வளோ இருந்துமே வந்துட்டு நமக்கு நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருப்பாரு. சந்தோஷ் சுப்ரமணியன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சம்திங் நல்லா இருக்கும். ஸோ அவரோட படங்கள் ஜெயம் படத்துலேயே வந்து அவ்வளோ அறிமுக படத்துலேயே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். அவரோட லைஃப் வந்துட்டு இவ்வளோ ஒஸ்ட்டாக போயிடுச்சு. அதான் சொல்ல வரேன். நேற்று வந்து பேட்டி கொடுக்குறாரு, பாவம் வந்துட்டு நான் வெறித்தனமாக கத்துறாரு. சினிமாவில் கூட அவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டார் பொழுது. ஒரு ஆக்ஷன் காட்சி வரும், அங்கே கூட அந்தளவுக்கு ரியாக்ஷன் வந்துருக்காரு. பாவம் உள்ளுக்குள்ளே இருந்து அப்படி அவரோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அவர் நல்ல ஸ்மார்ட்டான ஹீரோ. அவர் கேட்டால் வந்து நிறைய பேட்டில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் வந்துட்டு அது வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ அவங்களோட பிரச்சனைன்றது பெரிய விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் பொது பிரச்சனை வரும்போது நம்ம பேசி தானே அவர் வேண்டியிருக்கு. அவங்க பேசி தீர்த்துருக்கலாம் பிரச்சனையை. பட் ஆனால் இதுக்கப்புறம் அவர் பேசி தீர்க்கிற முடியலே இல்லை. அவர் எவ்வளோ வெறுப்பாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நான் செத்துடணும் அப்படின்ற மாமியாருக்குள்ள எதிர்பார்த்து, ஆர்த்தி எதிர்பார்த்து வந்து நான் செத்துடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு அவரோட வீடெல்லாம் பார்த்துருக்கேன். பீச் சைடு தான் வீடு, அவ்வளோ பெரிய வீடு. யாருக்காக கட்டுறாரு அவர்? அவளுக்கு இவ்வளோ பெரிய வீடடா அப்படின்ற மாதிரி நான் மலைச்சு பார்த்தேன். அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு ஏக்கர் கணக்கில் அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்காரு. இடத்த வாங்கி அரை ஏக்கரில் வீடே கட்டி வச்சுருக்காரு. அவன் 1/4 கிரவுண்டில் கிடைச்சா வீடு போதுமா சென்னையில்னு பார்க்குறான். அதுவும் பீச்சில், ஆலிவ் பீச்சில் அழகான வீடு. ஸோ அழகான குடும்பம், 2 பசங்க, அழகான பொண்டாட்டி தான், அழகான கணவர், எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். ஏன்னா இப்படி ஆணவத்தில் அழியிறாங்கன்னே தெரியல இந்த பொண்டாட்டி ஆகட்டும், பொண்ணுங்க ஆகட்டும். ஸோ அதனால் வந்துட்டு விஜய் யார் மேலே தப்புன்றது நமக்கு தெரியாது. விஜயண்ணா இருக்கட்டும், தனுஷ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ரீலில் ஜொலிச்ச ஹீரோக்கள் இவங்கெல்லாம். ஸோ இன்றைக்கி விஜயண்ணா சிஎம்மாக இருக்கார். அவரோட ஃபேமிலியும் பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஜெயம் ரவி வந்து எமோஷ்னலாகி அவ்வளோ பேட்டி கொடுத்தார். பட் இவங்களாம் யாரும் பேட்டி அதை பற்றி பேசவே இல்லை. ஃபேமிலி வந்துட்டு மீட்டிங்கில் பேட்டி இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே இல்லை. விஜயன் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், ஸோ எக்ஸட்ரா ராமராஜன் எக்ஸட்ரா யாருக்குமே சரி, ரகுவன்லாம் இருந்தாலும் சரி, யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு பேட்டி கொடுக்கல. சொந்த வாழ்க்கை வேறு, ரியல் வேறு, ரீல் வேறு. ஆனால் நேற்று வந்து ஜெயம் ரவி வந்துட்டு அவ்வளோ வெறித்தனமாக பேட்டி கொடுத்துருப்பாரு. பாவம் பிரேக்கத்து என்ன செத்தனை எதிர்பார்க்குறாங்க, அது வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஆப்போசிட்டில் நாங்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணோம், அவர் தான் பிளாக்மெயில் பண்ணார், நாங்கள் வீடியோ வெளியிடுவோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்போம். நான் படமே நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட தான் டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் படம் நடிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவரோட காரணம் என்ன, பிரச்சனைனா எல்லாருமே ஸோ பொதுவான வாழ்க்கையில் வந்து ஒய்ஃப்னா வந்து எல்லாமே யாரும் விட்டு தர மாட்டாங்க. ஸோ இன்னொரு லேடியோட அஃபயர் ஆகி ஜோடியே தெரியும் போது யாருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவர் ஒரு விஐபி கேரக்டரில் இருக்கார், ஒரு ஹீரோவாக இருக்கார். ஸோ தனிப்பட்ட ஆள்னோட பரவாயில்ல. ஸோ அவங்க எங்கே போனாலும் கேமரா கண்காணிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த விஷயங்கள் வந்துட்டு போதாகரமாக வெடிச்சுது. இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி ஆகிட்டு ஸோ ரத்தம் வாந்தியத்தை நான் சாப்பிட்றேன். ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டுருக்கு.
அதான் நினைக்கும் போது ஒரு ஒரு ஸ்மார்ட்டான ஹீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் காதலர் தின ஹீரோ வந்து செத்து போயிட்டாரு, அந்த ஹீரோனே செத்து போயிட்டாங்க. ஒரு காலத்துல சில்கி எப்படியே செத்துட்டாங்க, யாரு சாவடிச்சானே தெரியல. கடலோரத்துல எங்கேயோ தண்ணியில் எங்கேயோ மறந்து அவ்வளோ ஹீரோ டாப் ஹீரோயினா இருந்த ஆட்கள். அவங்க ரொம்ப அழகெல்லாம் கிடையாது, பட் அவங்களோட அந்த திறமைகள், அவங்களோட எக்ஸ்போஷன், அந்த நடிப்பு திறமையில தான் வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க ஆளு கிடையாது. பட் அப்போ வந்து சில்க் ஸ்மிதா வந்து பெரிய ஆளாக தெரிஞ்சாங்க. அவங்க ஆட்டிடியூட் எல்லாமே பார்த்து அந்த நேரத்தில் அவங்க பயங்கர ஹீரோயினை கலக்கின்றாங்க, சைடு ஹீரோ எக்ஸட்ரா. ஸோ சில்க் இல்லாமல் ஒரு படமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களும் மர்மமான முறையில் செத்துட்டாங்க. ஸோ குணாலும் மர்மமான முறையில், ஸோ நடித்த ஹீரோனும் செத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஜெயம் ரவி அண்ணா அப்படி சொல்லும் போது ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அவர் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த ஹீரோக்கு. ஸோ அதனால வந்து நான் பார்க்காத அழகான பொண்ணா அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறாரு. அது நல்ல, அது உண்மைதான். அவர் நடித்த பொண்ணு மோஸ்ட்லி எல்லாமே அழகாக தான் இருப்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் யாரும் அழகு இல்லாமல் ஏன்னா அவர் வந்து லவர் பாய், அவரோட படங்கள் ரொமான்ஸ் படமா எக்ஸட்ரா இப்படி தான் வந்தாங்க. ஒரு சில படங்கள் தான் ஆக்ஷன் இருக்கும், அதுலேயே ஒரு அழகான பொண்ணுங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு பழைய நினைவுலாம் சொல்கிறாரு. ஸோ எங்கள் வீட்டில் வேணாம் தான் சொன்னாங்க, நாங்கள் தான் வந்துட்டு அவங்க தான் மாமியார் வீட்டில் மிரட்டி ஆர்த்தி என்னை கல்யாணம். அது எந்த விதத்தில் எனக்கு ஒத்துக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. கேட்டால் அவர் லவ் மேரேஜ் சொல்கிறாரு. அவங்க மிரட்டுறது என்ன குழந்தையா? ஸோ புரியல. அவர் பேட்டி கொடுக்குறாரு, அவங்க ஆர்த்தி பேட்டி கொடுத்தா தான் தெரியும் என்ன பிரச்சனை சொல்லிட்டு. பட் இருந்தாலும் லைஃப் டோட்டலாக வேஸ்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு விஐபி, ஒரு ஹீரோ சினிமாவில் ஜொலித்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சினிமாவில் ஹீரோவை இருக்கிறாங்க, பட் ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோவை இருக்க முடியலன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான், அவங்களோட பார்ட்னர் பிரச்சனை தான். அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க ஹீரோன்னு தெரிஞ்சு தான் கல்யாணமே பண்ணுறாங்க. நம்ம விஜய் சார் ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், தனுஷ் ஒய்ஃப் ஆகட்டும், ஸோ இவங்க மற்ற ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சந்தேகப்பட்டு லைஃப்பை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களோ, இப்போ ஜிவி பிரகாஷ்லாம் வந்து என்ன பிரச்சனையே தெரியல. அவரும் மியூசிக் டைரக்டர், அப்புறம் படம் நடிக்கிறாரு, தெரிஞ்சு தான் அவங்க கல்யாணமே பண்ணாங்க. எல்லாரும் தெரிஞ்சுதான். நம்ம விஜய் சாருக்கே வந்து நம்ம சிஎம்கே வந்துட்டு சங்கீதாலாம் வந்துட்டு அவர் நடிகரும் தெரிஞ்சுதான், கேட்டால் வந்துட்டு எனக்கு பிடிச்சி ரசிகன் தான் அப்படியே கல்யாணம் ஆச்சு, அப்படியே போச்சு. பட் விஜயனா பிரச்சனை வந்துட்டு யாருக்கும் தெரியாது, அவர் வெளியே சொல்லவும் மாட்டார். அவர் பிரச்சனை அவர் பார்த்துப்பார். பட் எக்ஸ்போஸ் பண்ணது வந்துட்டு நம்ம ஜெயம் ரவி தான். பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் சினிமாவில் ரீலில் பயங்கர ஹீரோ. நம்ம விஜயன் ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், ராமராஜன் ஆகட்டும், ரகுவரன் ஆகட்டும், இன்னும் பல ஆட்கள் யாரெல்லாம் லைஃப்பில் தோத்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு சினிமாவில் டாப் ஹீரோஸ், அடிச்சுக்க முடியாத க்யூட்டான ஹீரோஸ். எல்லாருமே ஹீரோயின்லாம் சரி க்யூட்டான ஹீரோஸ். பட் ரியல் லைஃப்னு வரும்போது ஜீரோ ஆகிட்டார். ரியல் லைஃப்னு வரும்போது எல்லாமே ஜீரோ தான். இப்போ விஜயனா வந்துட்டு என்னதான் வந்துட்டு வெளியில் வந்துட்டு நல்ல டாப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்து வந்து விஜயனா சிஎம் ஆகும்போது அவங்க ஃபேமிலி எல்லாருமே வரணும், எல்லாமே எதிர்பார்த்தாங்க, இன்க்ளூடிங் நானே எதிர்பார்த்தேன். விஜயனா எல்லாமே எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாரு. பட் விஜயனாக்கு நல்லது பண்ணுறது யாரும் இல்லை. அவங்க ஒய்ஃப், அவங்க 2 பசங்க வந்தாங்கன்னா இன்னும் சுபிக்ஷமாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு 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 நல்லா இருந்திருக்கும், அது வேறு மாதிரி இருந்திருக்கும், ஜாலியாக இருந்திருக்கும். பட் ஆனால் அண்ணன் முடிவு பண்ணவர் கண்டிப்பாக வந்துட்டு விஜயனா அவங்க ஃபேமிலி ஒன்றா சேருவாங்க, கண்டிப்பாக வந்து அது நடக்கும். ஸோ ஏன்னா விஜயனா வந்துட்டு நடக்காத எல்லாத்தையும் நடத்தி காட்டிட்டாரு. விஜயெல்லாம் சிஎம்ஏ ஆக மாட்டாங்க சொன்னாங்க. சினிமாவில் தான்ப்பா ஒரு முடியும், இங்கெல்லாம் வந்து முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கரே வந்துட்டு போட்டிருந்தாரு, இது எல்லாமே சினிமாவில் தான் சாத்தியமாகும். பட் ஆனால் விஜய் வந்துட்டு அவரோட முயற்சியால், அவரோட மக்கள் அன்பால், அவரோட மக்கள் செல்வாக்களை இன்னைக்கு நிஜத்திலே நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இதெல்லாம் முடியாத காரியம். ஒருத்தர் வந்துட்டு தனி மனுஷன் இன்னும் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து அவருக்கு என்னதான் ஃபேமஸ் இருந்தாலும் ஃபேம் இருந்தாலும் ஒரு சிஎம் ஆகிறது. இப்போ ரஜினி சொல்கிற மாதிரி அவர் சிஎம் ஆனதை என்னால் நான் வந்து அதிர்ச்சி கலந்த ஒரு 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 ஷாக்கிங்காக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு. ஏன்னா அரசியல் வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை, டசன்ட் மேட்டர் கிடையாது. நாட் ஈஸி இன் லைஃப், ஐ மீன் ரியல் லைஃப். சினிமாவில் நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு. இந்த காட்சிக்கு அப்புறம் இந்த காட்சியோட இந்த முடிவு தான் ஃபைனலில் என்ன முடிவு, இவங்க என்ன நடக்குதுன்னு டைரக்டர் ஆல்ரெடி நம்ம கடவுள் படைச்சிருக்கா இல்லையா, பிரம்மா நம்ம எப்படி படைச்சா, நம்மளோட தலையெழுத்து என்னன்றது எல்லா கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ரியலில் வேற டைரக்டர் கையில் தான் எல்லாமே இருக்குது. ரியல் அப்படி இல்லை, இயற்கை ஒத்து வரணும், மக்கள் ஒத்து வரணும், அந்த டைமிங் ஒத்து வரணும், எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும்போது தான் நம்ம விஜயனை சிஎம் ஆயிட்டார். பட் இவங்க வந்துட்டு ரியலும் சரி, அரசியல் ரியலும் சரி, பட் ஃபேமிலி விதமாக பார்த்தா விஜயனாவும் ஜீரோ தான்.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன அவர்கிட்ட நம்ம உட்காந்து பேசி போகிறதுல பேசவும் முடியாதுன்னு வச்சுக்கோ. அவர் லைஃப் அவருக்கு தெரியும், நம்ம லைஃப் நம்ம பார்க்குறோம். எல்லாரும் ஒரு விதத்தில் ஜீரோவாக தான் இருப்பாங்க. அவங்களோட கால சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். தவறுகள் திருத்தப்படலாம், திருந்தணும். செய்யாமல் தெரிஞ்சு தவறு தான். அந்த நேரத்தில் என்ன சுச்சுவேஷன் தெரியாமல் அவங்கவுங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இவரோட அண்ணா ஃபேமிலியும் விஜய் அண்ணா ஃபேமிலியும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஜெயம் ரவியும் பிரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி தான் தனுஷும் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அவரோட கதையை எடுத்துக்கலாம். ஸோ தனுஷோட கதையை எடுத்தாலும் சரி, அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணு சொல்லுவாங்க, ரஜினி பொண்ணு. ஸோ ரெண்டாவது பொண்ணும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணு சொல்லுவாங்க. அவங்களாம் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பொண்ணும் வந்து டைவர்ஸ் பண்ணி ரெண்டாவது வீட்டுக்காரனுக்கு கல்யாணம் ஆகுது குழந்தை. ஸோ அவங்க அப்படி போயிட்டாங்க. அவங்களும் சினிமாவில் தான் இருக்காங்க. பட் எந்த பக்கத்தில் தனுஷ் வந்துட்டு தனுஷ் ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்களே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. பண்ணி கட்டாயப்பட்டில் யாரும் கல்யாணம் பண்ணல. அவங்களே கல்யாணம் பண்ணால் 2 பசங்க நல்லா இருக்காங்க. ஸோ அவராலையும் ஜொலிக்க முடியல. ரியலாக அவ்வளோ டாப் ஹீரோ. ஸோ சூப்பர் ஹிட்டான படங்கள், தேசிய விருது வாங்கியிருக்காரு. அவருக்கு கிடைக்காத அங்கீகாரம் இல்லை. இன்னைக்கு 100-150 கோடிக்கு பாய்ஸ் கடலில் வீடு கட்டிச்சு. அவரும் ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கார். ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோ சினிமாவில். ஸோ அதனால் வந்துட்டு அவர் பார்க்காத பணங்கள் எல்லாம், பொண்ணுகள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்துட்டு இவங்க பொண்ணுங்களால் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆம்பளை பொம்பளை புரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எதில் தான் மிஸ் ஆகுது? இப்போ ரஜினி கிட்ட இல்லாத பணமா, தனுஷ் கிட்ட இல்லாத பணமா, விஜயண்ணா கிட்ட இல்லாத பணமா, இல்லை ஜிவி பிரகாஷ் பணமா, இல்லை நம்ம ஜெயம் ரவி கிட்ட இல்லாத பணமா, மற்ற ரகுவரன் ராமர் இவங்க எல்லாருமே சினிமாத்துறை ஆட்கள் பணம் கொட்டி கிடக்கு. அதையும் மீறி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியல. லைஃப் வந்துட்டு அனுசரித்து போக மாட்டேறாங்க. சினிமா ஹீரோக்கள் தெரிஞ்சுமே தான் அந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து இவங்களை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணியுமே பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இப்போ ஜெயம் ரவி வந்து என் லைஃபே போயிடுச்சு, என் லைஃபே வேஸ்ட் ஆகிடுச்சு இன்க்ளூடிங். ஆமாம், அது உண்மை. அதுதான். இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி பிரபுதேவா மாதிரி வச்சுங்களேன். பிரபுதேவா அவங்க பொண்டாட்டி எல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு நயன்தாராவோட அஃபயரில் இருந்தார். லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. இப்போது அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா சொல்ல மறந்துட்டோம், ரைட்டு. ஸோ இது வந்துட்டு அஃபயர்னால, நயன்தாரா அஃபயர்னால குடும்பம் நடத்தினாங்க பாம்பேயில் போயிட்டு. ஸோ அவங்க பிரிஞ்சு வந்து இவங்க இப்போ தனியாக கல்யாணம் பண்ணி அவங்க அப்படியே லைஃப் ஓட்டுறாங்க. இன்றைக்கி அவங்க பொடி வழியாக சம்பாதிச்சாங்க, அது வேறு விஷயம். நயன்தாரா. ஸோ இப்போ பிரபுதேவா போனார், அங்கே யாரோ பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு குழந்தை போது அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பணத்திமிருன்னு சொல்கிறதா, இல்லை அழகு இருக்கிற திமிரில் ஆடுறாங்கன்னு சொல்கிறதா, ஒன்றுமே புரியல. இவங்க போடுற ஆட்டை எல்லாமே வந்து சாதா மனுஷங்களாங்க, யாருமே நம்மளாம் போட முடியாது. பணம் இருக்குன்னு தான் மட்டும்தான். இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு ஃபேமிலி. இப்போ எவ்வளோ பணக்கார ஃபேமிலியாக இருக்காங்க. இவங்க வந்துட்டு இவங்ககிட்ட இல்லாத பணத்தோட பயங்கர பணக்காரலாம் இருக்காங்க. பட் அவங்களோட விஷயங்கள்லாம் வெளில வரதில்லை. இதாவது பரவாயில்ல. பிரசாந்த்லாம் வந்துட்டு கல்யாணம் ஆன புதுசில் பிரேக் ஆகிடுச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அவர் ஒரு க்யூட்டான ஹீரோ. அவரும் வந்துட்டு நம்ம ஜெயம் ரவி மாதிரி தான். சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருப்பாப்புல. ஸோ பிரசாந்தும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம். ஸோ அவர் இன்னமும் கல்யாணமே பண்ணல. அவ்வளோ கோடி ரூபாய் சொத்து இருக்குது. என்ன அவங்க அப்பா சொல்ல அறிவு கிடையாது, பிரசாந்துக்கு தெரியாது கிடையாது. இவங்க எல்லாருக்குமே இவங்க லைஃப்பில் ரியல் லைஃப் எப்படி கொண்டு போகணுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் நேற்று எமோஷனலாக ஜெயம் ரவி வந்து அவ்வளோ பேட்டி கொடுத்துட்டாரு. தனுஷ் கூட இது வரைக்கும் கொடுக்கல, பிரிஞ்சு தான் இருக்காங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அவ்வளோ பெரிய ஆள் ரஜினி, அவங்களோட பொண்ணுங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவும் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஆட்கள் வந்துட்டு அஃபயர் ஆகும்போது கொஞ்சம் அப்படி தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளால் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும்? அவங்க லைஃப் அவங்க தான் பார்க்கணும், நம்ம லைஃப் நம்ம தான் பார்க்கணும். தவறுகள் நடக்கலாம், அதை திருத்திக் கொள்வது தான் மனுஷத்தனம். ஸோ ஆனால் வந்துட்டு லைஃப் பார்ட்னர் கரெக்டாக செட் ஆகிட்டாங்கன்னா பெரிய ஆள். அதனால் வந்துட்டு இன்னமும் பிரசாந்த் அவர் கல்யாணம் பண்ணாமல் எதுக்குன்னா, இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு ஜெயம் ரவி போயிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணி மறுபடியும் லைஃப் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரபுதேவா மாதிரி டக்குன்னு அவர் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, அவர் கதையை விட்டுருங்க. பட் இப்போலாம் ஜெயம் ரவி வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. இப்போ தனுஷும் டைவர்ஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக முடியுமா? நம்ம விஜய் அண்ணா வந்துட்டு அவ்வளோ பெரிய நியூஸ் போட்டு கிழிச்சாங்க. சங்கீதா வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க, அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்களாம் வரவே இல்லை. அது டிஎம்கோட பிரச்சனையா என்னன்னு தெரியல. விஜய் அண்ணா லைஃப்பில் வந்து அப்படியே தான் இருக்குது. அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா நல்ல விஷயந்தான். ஏன்னா விஜய் அண்ணா வந்து பெரிய பிரச்சனையே தெரியல. அதெல்லாம் விட்டுருங்க, என்னோட சொந்த பிரச்சனை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒர்த்தே இல்லைட்டார். அது விஜய் நான் பார்த்துக்குவார். பட் அது இருந்தாலும் அவர் மூளைக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி வேணும்ல. பட் ஜெயலலிதாக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இல்லை. அவங்க
செத்த பிறகு அழுவுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை கண்ணீர் சிந்த. ஜெயலலிதா செத்தப்போ எல்லாமே உட்காந்து இந்த எடப்பாடி சொடப்பாடி இந்த சொம்பு தூக்கி இந்த ஓபிஎஸ் கிபிஎஸ் எல்லாம் மாட்டாங்க, எல்லாமே வந்து நடிப்பாக தான் செஞ்சாங்க. சசிகலாலாம் மகா நடிப்பு, எல்லாம் சும்மா கண்ணீர் விட்டு கதறி எழுதாங்க. அவங்க ஜெயலலிதான்ற ஒரு லேடியால் பல பேர் பல கோடி சுருட்டினாங்க, இன்க்ளூடிங் இந்த எத்து போன இந்த வேர்காம்பர் எத்து போன அவன் பேர் வர மாட்டேது. ஸோ அதனால் வந்துட்டு இவெல்லாம் வந்து பல கோடி ரூபாய் சுருட்டிட்டானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃபேமிலின்னு இருக்கணும் எல்லாருக்குமே, வேறு வழி இல்லை. அவங்களும் ஃபேமிலி குழந்தை குட்டி இருந்தால் தான் ஒருத்தர் செத்தாங்கன்னா உரிமையாக உட்காந்து அழ முடியும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஜெயம் ரவி போயிட்டு என்னத்தை அவர் டைவர்ஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ண போகிறாருன்னு ஒன்றும் புரியல. பட் அவர் பேசுகிற பேச்சு பார்த்தா அவர் வந்து கண்டிப்பாக ஒன்றும் சேர மாட்டார். தனுஷ் ஒன்றும் சேர மாதிரி தெரில. ஜிவி பிரகாஷும் டைவர்ஸ் பண்ணியே விட்டார். பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்களும் தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றுமே புரியல. ஸோ அதனால் வந்துட்டு பாவம் அந்த பசங்க தான் பாவம். ஜெயம் ரவி புலம்பி தள்ளாரு, ஸ்கூல் போனாலும் பாடி கடை வராங்க. ஸோ என்னால் போய் பார்க்கணும், சொந்த பிள்ளையே பார்க்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு படத்தெல்லாம் குறும்பாக அந்த பாட்டுக்கெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக அந்த பசங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு மன ரீதியாக ரொம்பவுமே அடிபட்டிருக்காங்க. ரீலில் நம்மளை சந்தோஷப்பட்ட ஆட்கள் நம்ம அண்ணனோட சேர்த்து. விஜயண்ணா படம்லாம் இனிமேல் வராது, அவ்வளோதான். ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய விஷயம். ஸோ அந்த படம் தான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் விஜயண்ணா படம் திரும்பி நாமளாக தான் போட்டு பார்த்துக்கணும், டிவியில் போட்டு பார்ப்போம். அது மாதிரி விஜயண்ணா வந்து இனிமேல் வந்து ரீலை விட்டு ரியலுக்கு வந்துட்டார். அவரோட அதான் இனிமேல் சாகிற வரைக்கும் அவர் பதவியில் தான் இருப்பார். மக்களுக்காக தொண்டு செய்யணும் இறங்கிட்டார், அவ்வளோதான். அவர் அன்னை தெரசா மாதிரி இனிமேல் அவ்வளோதான் தனிச்சு விடப்படுகிறார். ஸோ அவர் கூட சேர்ந்து அவங்க ஃபேமிலி ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஜெயம் ரவி ஒன்றா சேர்கிற அளவுக்கு அவர் பேசலை, அவ்வளோ வெறுத்துட்டார். அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கழட்டி விட்டான்னு சொல்லிட்டு வெறுத்துட்டார். ஸோ அதனால் வந்துட்டு அவரு காலி. தனுஷும் ஒன்றும் பெருசாக தெரியல. ஜிவி பிரகாஷும் கழட்டி விட்டார், அவ்வளோதான். ஸோ பிரசாந்த் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. எதுக்குன்னா நாட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனை, அவனும் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு பிரச்சனை, நிறைய பிரச்சனை. இவங்க பிரச்சனைடா பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம விஜயண்ணாவும் அதில் இருக்கார். ஜெயம் ரவிலாம் அவர் படங்கள்லாம் நிறைய பார்ப்போம். ஸோ நல்ல நடிகர். பட் இவங்க எல்லாருமே ரீலில் ஹீரோவாக இருந்த ஆட்கள், பட் ரியல் லைஃப்பில் ஜீரோ. அது ஒரு சின்ன வருத்தம் தான், வேறு எதுவும் இல்லை. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும், அதை பேசி தீர்த்துக்கணும். தவறுகள் நடக்கும், அதை திருத்துபவனே மனிதன். ஸோ வேறு வழி இல்லை. அவங்க லைஃப்பில் அவங்க ஒன்றா சேராங்க போகிறது வந்து பார்ப்போம். தோணுச்சு மக்களை, நான் பெருசாக எதுவும் இல்லை, தோணுச்சு சொன்னேன். ஸோ அதனால் அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும், அவங்கவுங்க உடம்பை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். பட் நம்ம வாழ்க்கையை விஜயண்ணா கையில் தான் இருக்குது, நம்ம தமிழகம். ஸோ விஜயண்ணா எல்லாத்தையும் வந்து நேர்மையாக கொண்டு போவார்னு பார்ப்போம். நல்லாட்சி தொடரட்டும். மக்களே, இவங்க எல்லாம் திருந்தி அவங்க ரீலில் வந்து ஹீரோவாக இருந்தாங்க, ரியல்லையும் ஹீரோவாக இருக்க திகழட்டும். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு பாடம் ரியல் லைஃபுக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும். எல்லாமே கடவுள்கிட்ட தான் இருக்குது. கடவுள் தான் நம்மளை படைத்தார். நம்மளோட லைஃப் எல்லாமே கடவுள்கிட்ட தான் இருக்குது. நல்லதே நடக்கட்டும். நம்ம டிவிக்கு தலைவரோட தமிழக வெற்றிக்கழக சிஎம் நல்லாட்சி தொடரட்டும். ஆண்டவன் துணை இருப்பார் எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மீ.